அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளிச் செய்த திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்திகை தேடக்கூடியவர்கள் சிவ வழிபாடு செய்வது வழக்கம். சிவ பூசையும் பற்பல விதமாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பூசைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கத்தான் செய்கின்றன. யோகசாதகன் செய்யக்கூடிய பயிற்சிக்கு ஏற்றபடியாக சாரோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று அழைக்கப்பட்ட 4 நிலைகளை பெறுகிறான். இறைவனை போன்ற தோற்றத்தை பெறுவது, இறைவன் இருக்கும் உலகத்திலே இருப்பது, இறைவன் வடிவத்தை பெறுவது, இறைவனோடு இரண்டர கலப்பது, இப்படியாக யோகசாதகன் நிலைகளை பெறுகிறான். இந்த நிலைகளை பெறக்கூடிய யோகசாதகன் 4 விதமாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுகிறான். அந்த 4 நிலைகளுக்குமான பாதைகள் 4 இருக்கின்றன. தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொள்வது தாசமார்க்கம். இறைவனை தந்தையாகவும் தன்னை தனையனாகவும் கொள்வது சர்புத்திர மார்க்கம். இறைவனை தனக்கு துணைவனாக தோழனாக கொள்வது சகமார்க்கம். தானே இறைவன் என்று ஆகிவிடுவது சன்மார்க்கம். இப்படிப்பட்ட 4 நிலைகளும் நம்முடைய முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பூசைகளிலே எந்த விதமான பூசைகள் எல்லாம் என்ன விதமான பலன்களை கொடுக்கின்றன என்பதை பற்றியும் திருமூலநாயனார் விவரிக்கிறார். அவற்றையும் அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நுணுக்கங்களையும் இன்றைய பதிவிலே பார்க்கலாம். உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கல் மகா யோக பூசை, உயிர் பெறும் ஆவாகனம் புறப்பூசை, செய்யின் கடை நேசம் சிவபூசை ஆமே. சிவபூசை என்பது முத்திக்கு வழிகாட்டக்கூடியது. ஞான பூசை, யோக பூசை என்கிற 2 அகத்திலே செய்யப்படக்கூடியது. மலர்களை கொண்டு அருச்சித்தும் மந்திர பாராயணங்களை சொல்லியும் நாமாவளிகளை பாடியும் பரவியும் செய்யக்கூடியவை புறப்பூசைகள். புறப்பூசைகள் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் அலைந்து கொண்டிருக்கும் மனத்தை ஒரு நிலையிலே பிடித்து நிறுத்துவதற்கும் பயன்படுகிறது. ஆனால் அது மாத்திரமே முழுமையானது அல்ல. அகப்பூசைதான் ஞானத்தை தரக்கூடியது. உயிருக்குள்ளே உயிராக நிற்றல் என்பது ஞான பூசை. சிவன் என்பது சிவனாக சிரத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த சிவனாகிய சிவன் சிவசக்தியாகிய வாயு என்கிற பெயரிலே சலித்து உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது. அப்படி பரவி கிடக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவை சிவனோடு சேர்த்தல் என்பது உயிருக்கு உயிராய் நிற்றல் என்கிற வகையிலே வருகிறது. அது ஞான பூசை என்றும் குறிக்கப்படுகிறது. உயிர் சிரத்தின் உள்ளே ஒரு ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதியை தரிசிப்பதற்கு முதலாவதாக மனம் சுழுமுனை மத்தியத்திலே ஒடுக்கம் பெற வேண்டும். அந்த ஒடுக்கத்திற்கு சேர்க்கை என்று பெயர். புருவ மத்தியத்திலே ஜீவசக்தியாகிய வாயு இணைதல் சேருதல் என்பது மகா யோக பூசை என்றாகிறது. உயிர் என்பது புருவ மத்தியத்திலே இருந்து சலித்து இறங்கி இருக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவோடு கலக்கும் போது ஒன்றின் மீது ஒன்று ஏறி இணைகிறது. சிவசக்தியாகிய வாயு புருவமத்தியம் என்கிற சுழுமுனை வழியாக சிவனை சென்று சேருகிறது. இதுதான் உண்மையான சிவபூசை என்று கருத வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, உலகிலே புறத்திலே செய்யக்கூடிய பூசைகள் அகத்திலே செய்யப்பட வேண்டும். புறப்பூசை வெறும் பக்திக்கு வழிவகுக்கும், அகப்பூசை ஞானத்தை பெற்றுத்தரும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனே. நாடு நகரங்களிலே பிரபஞ்ச வெளியிலே நீங்கள் காணக்கூடிய பற்பல விதமான சிவாலயங்களுக்கும் செல்லுங்கள்.
அங்கே இருக்கின்ற தீர்த்தங்களிலே நீராடுங்கள். அந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய பிம்பத்தை வழிபடுங்கள். அப்படி வழிபட்டு பணிந்தான பிறகு உங்களுடைய உடலும் மனமும் பக்குவப்படுவதை காண்பீர்கள். உடலும் மனமும் பக்குவமாக மாறிவிட்ட பிறகு உங்களுடைய உள்ளம் கோயிலாக மாறக்கூடிய அதிசயத்தை காண்பீர்கள். புற வழிபாட்டிலே நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டீர்கள். அக வழிபாட்டிலே உங்களை செலுத்தும் போது உங்கள் உள்ளமே கோயிலாக மாறியிருக்கும் அதிசயத்தை காண்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆலய வழிபாடு அடிப்படை தொடக்கம். அது முதல் வகுப்பு பாடத்தை போன்றது. பள்ளியிலே பாடம் படிக்கக்கூடிய மாணவன் தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அதே வகுப்பிலே தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் அவனை முட்டாள் என்றுதான் உலகம் சொல்லும். அதுபோல ஆலய வழிபாடு, உருவ வழிபாடு, கோயில் வழிபாடு என்பதெல்லாம் அடிப்படை தொடக்கம். அந்த தொடக்கத்திலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டு புறத்திலே கண்ட அனைத்தும் அகத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து உத்தம சத்குருமார்கள் மூலமாக முறைப்படியாக ஞான உபதேசம் பெற்று தலைக்குள்ளே சிவனை தரிசிக்க பயணிக்க பழக வேண்டும். அதுதான் உண்மையான சிவபூசை என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். பத்தர் சரிதைப்படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவோர் சுத்த இயமாதி சாதகர் தூயோர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவார்களே. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 நிலைகள் யோக பயிற்சியிலே இருக்கின்றன. சரியை என்பது உடல் கொண்டு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். அது ஆலய வழிபாட்டிலே வந்து சேரும். கிரியை என்பது தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காண்பதற்காக செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். யோகம் என்பது உடல் முழுவதும் பரவி இருக்கும் ஜீவசக்தியாய வாயுவை சுழுமுனை மத்தியத்தின் வழியாக சீவனை நோக்கி செலுத்தக்கூடிய பயிற்சி. யோகம் என்பது சேர்க்கை. சீவனோடு மனதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலைக்கு யோகம் என்று பெயர். இரண்டும் ஒன்றாக இணைந்தான பிறகு பிறக்கின்ற ஜோதி அது ஞானம் என்றாகிறது. இந்த 4 நிலைகள் யோக சாதகன் கடந்தாக வேண்டியதாக இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே ஞானம் கிடைத்து விடுமா என்றால் இல்லை. படிப்படியாகத்தான் மேலே செல்ல வேண்டும். சரியை, கிரியை, யோகம் இதை கடந்துதான் ஞானத்தை அடைய வேண்டும். இதை இயமம் நியமம் என்கிற வகையிலேயும் நம்முடைய முன்னோர்கள் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். பாலை காய்ச்சி பக்குவமாக்க வேண்டும் என்றால் முதலில் பாத்திரத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அழுக்கடைந்த மாசடைந்த பாத்திரத்திலே பாலை விட்டு காய்ச்சினால் பால் திரிந்து போகும். அது எந்த வகையிலும் உண்பதற்கு தக்கதாக இருக்காது. பாலை காய்ச்சுவதற்கு பாத்திரத்தை சுத்தப்படுத்துவதைப் போல எம்பெருமான் ஈசனை நமது உள்ளத்திலே எழுந்தருள செய்ய வேண்டும் என்றால் தேகத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த தேக சுத்தி என்பது சரியை, கிரியை என்கிற வரிசையிலே ஏற்பட்டுவிடும். பற்பல சீவராசிகளை வதைத்து அவற்றின் ஊனினை எடுத்து உண்ணக்கூடியவர்கள் தேகம் அரக்க குணம் கொண்டதாக மாறியிருக்கும். ராஜசம், தாமசம் என்கிற குணங்கள் மேலோங்கி நிற்கும். இந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் உடலிலே தெய்வம் எழுந்தருளாது. சத்துவ குணத்திற்கு மாற வேண்டும். சத்துவ குணத்திற்கு மாறும் போது மனம் அமைதியுறுகிறது. தேகம் சுத்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை பெறுகிறது. இவையெல்லாம் சரியாக நடந்தான பிறகுதான் சிவசாநித்தியம் என்பது நமது சிரத்திற்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக மேல் நோக்கி செல்ல வேண்டும். இது பற்றிய மேலதிக விளக்கங்களை ஆழ வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் செய்திருந்த பதிவை கேட்டு சகோதர சகோதரிகள் விளக்கம் பெறலாம். சார்ந்த மெய்ஞானத்தோர் தான் அவர் ஆகினோர், சேர்ந்த என் யோகத்தர் சித்தர் சமாதியோர், ஆய்ந்த கிரிகையோர் அருச்சுனை தப்பாதோர், நேர்ந்த சரியையோர் நீள் நிலத்தோரே,
பொதுவாக உலகியல் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆலய வழிபாட்டோடு நின்று விடுகிறார்கள். அவர்கள் சரியை என்கிற நிலையை தாண்டுவதே இல்லை. கிரியை என்கிற நிலைக்கு போகிறவர்கள் இறைவனை தாங்களே அர்ச்சனை செய்தும் மந்திரங்களை உச்சரித்தும் வழிபட முயல்கிறார்கள். எவரோ மந்திரம் சொல்ல கன்னத்திலே போட்டபடி கடந்து செல்பவர்கள் சரியை என்கிற நிலையிலே நிற்கிறார்கள். எவரோ செய்த அந்த பூஜையை வழிபாட்டு முறையை தானே செய்யும் போது கிரியை என்கிற நிலைக்கு மாறுகிறார்கள். அதன் பிறகு அட்டாங்க யோகம் என்கிற நிலையிலே தேகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள் யோகிகள் என்று ஆகிறார்கள். அட்டாங்க யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியபடியாக நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்கிற 8 விதமான கெட்ட குணங்களை விட்டொழிப்பதுதான் அட்டாங்க யோகம் என்று சொல்லியிருந்தார். அந்த அட்டாங்க யோகத்தை கடைபிடிக்கும் போது சுத்த தேகம் என்பது வாய்க்கிறது. இதை சரியாக செய்து முடித்தவர்கள் தூய மெய்ஞானத்தை சென்று சேருகிறார்கள். மற்றவர்கள் இந்த நிலையை அடைவதில்லை என்பது கருத்தாகிறது. கிரியை யோகங்கள், கிளர் ஞான பூசை, அரிய சிவன் ஒரு அமரும் அரூபம், தெரியும் பருவத்து தேர்ந்தெடும் பூசை, உரியன நேயத்து உயர் பூசை ஆமே. சரியை ஆலய வழிபாட்டிலே அடிப்படை வழிபாட்டிலே இருக்கிறது. கிரியை முனைப்பாக தானே இறைவனை வழிபட வேண்டும் என்று செய்யக்கூடிய காரியங்களாகின்றன. யோகம் என்பது பக்குவத்தை ஏற்படுத்துகிறது. ஞானம் என்பது மானச பூசையால் ஏற்படுகிறது. பொதுவாக பெரியவர்கள் ஒன்று சொல்லுவது வழக்கம், மாவால் செய்வதை பூவால் செய்தால் போதும் என்று. ஆரம்ப கட்ட வழிபாட்டிலே இறைவனுக்கு சுவையான உணவுகளை தயாரித்து படைக்க வேண்டும். அப்படி படைத்தால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் என்று கருதப்பட்டு வந்தது. அதன் பிறகு இல்லை, இறைவனுக்கு நல்ல மனம் தரக்கூடிய மலர்களை சார்த்தினாலே போதும், அவர் ஆனந்தம் கொள்வார் என்று சொல்லப்பட்டது. அப்போதும் மனிதர்களுக்கு ஒரு எளிமையான நிலை காட்டப்பட்டது. உங்களுக்கு பயன்படக்கூடிய மல்லிகை போன்ற மலர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டாம் என்று விட்டு வீசக்கூடிய எருக்கு, அரளி போன்ற மலர்களை இறைவனுக்கு சாத்தினால் போதுமானது. இறைவன் எளிமையானவன் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இதன் பொருள் யாதென்றால், மனிதர்கள் வருந்தி வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை, விரும்பி வழிபாடு செய்ய வேண்டும் என்று புரியப்படுத்துவதற்காகவே சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தந்த ஞான கருத்துக்கள் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து அனுபவ வாயிலாக அவர்களால் உருவாக்கப்பட்டவை. இவையெல்லாம் அந்தந்த பருவங்கள் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். சிவனுடைய உருவம் என்ன, அதன் ரூபம் என்ன, அரூபம் என்ன என்பதெல்லாம் காலப்போக்கிலே உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இவையெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்பட வேண்டும் என்றால் உத்தம சத்குருமார்களை சந்தித்து அவர்களை சேர்ந்து அவர்களிடத்திலே அன்போடு பழகி அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் படி யோக பயிற்சிக்குள்ளே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் யோகிகள் பெற்ற அந்த உன்னதமான ஆனந்த நிலையை நீங்களும் பெறலாம் என்று திருமூலர் சொல்லுகிறார். உன்னதமான கருத்துக்கள் தொடர்ந்து வந்தபடியாக இருக்கின்றன. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க உண்மை, நேர்மை, சத்தியம் என்பவற்றை மனத்தகத்தை வளர்க்க ஞானம் என்பது பிரகாசிக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.